பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே விரும்புகிறார். என் ஜனங்கள் என்ன செய்யணும்? எனக்கு செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, என் வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்குமா. ஆனால் செவி கொடுக்கிறோமா? எதற்கு செவி கொடுக்கணும்? அப்படி கொடுக்காட்டா என்ன பிரயோஜனம், என்ன நஷ்டம், எல்லாவற்றையும் தியானித்து வருகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து இப்போதும் எடுத்து எண்ணாகமத்திலே 14ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை திருப்பி எல்லாம் தேடி எடுப்பீங்களா? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எண்ணாகமத்தில் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் நானும் பாடுமா? ஆனந்தம்மா இன்பக்கானா ஏகிடுவேன், துயம் பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தம்மா இன்பக்கானா ஏகிடுவேன், பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளில் வாஞ்சையுடனே தேடி வந்து எங்கள் தெய்வமே உதவாயும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் எல்லாமே எதற்குமே உதவாயும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன்? ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். அப்பா, எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எத்தனை பெரிய சாபம் பாருங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிறது எதுதான்? அந்த அந்த பரம சியோனை. ஆனா அதுக்குள்ள போகிறதுக்கு மோசைக்கே தகுதி கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா மோசை கேட்கிறான். உபாகமம் 3:25 மிக அழகா மோசை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான்.
நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி எனக்கு உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் அவர் செவி கொடாமல் போயிட்டாரு. என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. ஏன்னா அந்த கானான் எவ்வளவு அருமையான இடம். ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார்? எகிப்தியரின் கைக்கு உங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னாரே. அதுக்குள்ள போக முடியாம போயிடுது. ஏன்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோபம், பரீட்சை பார்த்து. ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மகிட்ட இருக்கிற அதுதான் பெரிய காரியம். இது நடந்தா ஆண்டவருக்கு செய்கிறேன். நான் சொன்னேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, அப்பொழுது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். அநேக நேரம் இந்த வசனத்தை நம்ம எத்தனை நேரம் மனசுல படிக்கிறோம், மறந்துடுறோம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் எப்போ கேட்கணும்? அவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் அதைத்தான் நாம் மறந்துடுறோம். ஏசாயா 32:9 ஒரு அருமையான வார்த்தை உண்டு. ஏசாயா 32 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். வார்த்தையை கேட்கணும். நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். வேதத்தை கேட்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், என் வேதத்தை என்ன செய்யுங்க? எனக்கு வேதத்துக்கு செவி கொடுங்க, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, என் வசனத்திற்கு செவி கொடுங்க. ஏன் தெரியுமா? வசனம் சும்மா வராது. ஏசாயா 55:10-11 படி மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆகையினால அந்த வசனத்துக்கு செவி கொடுக்கணும். அநேக நேரங்களில் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம், வசனத்துக்கும் செவி கொடுக்க மாட்டோம், வேதத்துக்கும் செவி கொடுக்க மாட்டோம். அதனால தான் வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், நீங்களோ அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினீர்கள் என்று எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, செவி கொடுக்கல் அனுபவம் மிக 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 அவசியம். மார்க்கு 7 அதிகாரம் 14 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டில் மார்க்கு 7 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க. பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். செவி கொடுத்தா தான் உணர்வு அடைய முடியும். அப்பதானே அந்த வார்த்தை நமக்குள்ள வரும். செவி கொடுக்காட்டா எப்படி வரும்? அதனால தான் இங்கே சொல்றார், நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணர்வு அடையுங்கள். மத்தேயு 17:5 வாசிக்கிறோம். பிதாவும் சொல்லியிருக்கார். யாருக்கு செவி கொடுக்கணுமா? அவன் பேசுகையில், மத்தேயு 17:5 அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மோசேக்கு ஆண்டவர் எத்தனை சொன்னாரா? செவி கொடுத்தானா? ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிறதுக்கு என்னப்பா கம்பு, இதை வச்சு நான் அற்புதம் செய்ய போறேன்னார். ஆனாலும் ஒத்துக்கிட்டானா? செவி கொடுத்தான், பதில் சொன்னான். மோசேனாரு. ஆண்டவரேன்னு உடனே பதில் கொடுத்தான்.
ஆனால் அழைப்புக்கு இணங்கினானா, கீழ்ப்படிஞ்சானா? அவன் சுயத்தை தான் பார்த்தான். எனக்கு வாக்கு பேச வராது, பேச தெரியாது, நான் வாக்கில் வல்லவன் இல்லை, என் வார்த்தை எவனும் நம்ப மாட்டான். நிச்சயமாக நம்ம வார்த்தை எவனும் நம்ப மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை தான் என்ன செய்வாங்க? நம்புவாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு தான் ஜீவன் உண்டு. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும், அவருடைய கற்பனைகளையும், அவருடைய கட்டளைகளையும், அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஆண்டவர் நம்ம மேல சந்தோஷப்படணும். அவருடைய வார்த்தையில நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அநேக நேரங்களில் பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்க மாட்டோம். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட்டு போய் காட்டினார். எல்லாத்தையும் பார்த்தான். சுற்றி 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 எலும்பாக இருந்தது. எல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு, வறண்டு போயிருந்துச்சு, விடாய்த்து போயிருந்துச்சு. அப்போ அவர் கேட்டார், எப்பா இது உயிர் வருமா? இவர் உயிர் வருமா? உயிர் கொடுத்தவரே கேட்கிறார், ஜீவனை தந்தவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? உடனே அவன் சொன்னா, தேவரீர் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் நீ அதை அறிவீர் என்றேன். அப்படின்னா நீ என்ன செய்ய? தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் சொல்லு. தீர்க்க தரிசனம் நாமளா சொல்றதில்லை, கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னாங்களா, அவர் நமக்கு என்ன செய்வார்? மோசையிட்ட சொல்லும்போது அன்னைக்கு மிரியாம்கிட்ட சொல்றாருல, என் தாசனாகிய மோசை என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவனோடு நான் முகமுகமாயும் பிரத்யட்சமாகவும் பேசுவேன். அவர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். கண்ணை படைத்தவர் காண்கிற தெய்வம். காதை உண்டாக்கினவர் கேட்கிற தெய்வம். நமக்கு கால்களை கொடுத்தார், நடந்து தெரிந்தார். அவரும் கைகளை கொடுத்தார், தொட்டு அநேகரை சுகப்படுத்தினார். நாம் அப்படி செய்வோம் தான் எதிர்பார்த்து நமக்கு என்ன செஞ்சார்? சொன்னார், நீங்கள் போய் என்ன செய்யுங்க? வியாதிஸ்தர் மேலே கைகளை வைப்பீங்க, சுகமாவார்கள். ஏன்னா அவர் செஞ்சது தான் நமக்கு சொன்னார். மார்க் 16:17 விசுவாசிக்கிறவரால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்க. ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது பிசாசுகளை என்ன செய்தார்? துரத்தினார். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்றார். ஏன்னா நம்ம சந்தேகப்படாம நமக்கு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து கூட பேசலான்னார். நாம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்கோமா? அநேக நேரங்களில் நமக்கு அதான் பிரச்சனை, செவி கொடுக்கறதில்ல. சூழ்நிலையை பார்ப்போம். இங்கே சூழ்நிலையை பார்த்த பிறகு சொல்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே நீர் அதை அறிவீர்னா. சரி, எனக்கு தெரியும்ல, நான் சொன்னதை மட்டும் செய். என்ன செய்யணும்? போய் தீர்க்க தரிசனம் சொல். என்ன சொல்லணும்? உலர்ந்த எலும்புகளே சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லணுமா? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணும், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். எத்தனை செய்வார்? ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று. அதனால்தான் நாம பாடுறோம், இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம்.
யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடமிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். போகும் புயமோ பலத்த கரமோ உள்பக்கமே உண்டு. போகும் புயமோ பலத்த கரமோ உள்பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடமிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு உயிர்த்து மீட்ட பஸ்க ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு உயிர்த்து மீட்ட பஸ்க ஆட்டுக்குட்டி. என்னும் நல்ல ஆசரியுண்டு. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடமிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். எனக்கு அன்பால் இந்த இஸ்ரவேலர்கள் யார்? தான் தகப்பனுக்கே கீழ்ப்படியலை. இன்னைக்கு நாமளே நம்முடைய தகப்பனுக்கு கீழ்ப்படினாலும் மற்றவ யார் கீழ்ப்படிவா? நாமளே தகப்பனுடைய சொல்லுக்கு செவி கொடுக்கல, மற்றவ யாருக்கு செவி கொடுப்பா? எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நல்லதா இருக்கும்பா. ஆனா இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, எனக்கு செவி கொடுக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. செவி கொடுக்கல. எனக்கு அன்பானவர்களே, தீர்க்கதரிசி உடனே சொல்லிட்டார், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்ன நடந்ததா? அவர் போய் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாயிற்று. என தீர்க்க தரிசனம் வரும்போது அசைவுகள் உண்டாகும். ஆமென். அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வெள்ளத்தின் ஆவியே, வெள்ளத்தில் நிரப்பிடுமே, வெள்ளத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையும்
ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே நிதம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவி அந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அது மட்டுமல்ல, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து. இன்னைக்கு அதான் உலகத்தில் பிரச்சனை. தான் எலும்போடு இருந்தால் பிரச்சனை இல்லை. தான் வீட்டில் சமையல் பண்ணால் நல்லா இருக்காது. பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு வச்சா தான் என்ன செய்யும்? அவளும் தான் இருக்கா, குழம்பு வைக்கிற, நீ என்ன வச்சிருக்க? எனக்கு அன்பாரில் உள்ளதை கொண்டு நமக்கு திருப்தியடை மனசு இருக்கா? என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் பாராட்டும் போது தான் இன்னும் கொஞ்சம் கவனம் வரும். தவறே இருக்கலாம், நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும்? கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக போட்டிருந்தேன்னா நல்லா இருக்குமா, மற்றபடிக்கு எல்லாம் நல்லா இருக்கு அப்படி சொல்லி பாருங்கள். அடுத்த நிமிஷம் பயந்துக்கிட்டே போடுவாங்க. நாம் ஆமாம் இவன் சமையல் பண்ணி நாமளே ஒன்று நினைஞ்சிடறோம், குறைச்சிட்றோம். மரணம் ஜீவனம் எங்கே தான் இருக்குது? நாக்கில் தான் இருக்குது. எனக்கு கண்பார்வை இவர் அப்படியே போய் சொல்கிறார். சூழ்நிலையை பார்க்கல, இது எப்படி நடக்கும்னு நினைக்கல. ஆண்டவருடைய வார்த்தை நாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, இது எப்படி நடக்கணும். போய் அப்படியே சொன்னார். எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே நான் சொன்னேன். அப்படி சொல்லும்போது ஒரு இரைச்சல் உண்டாச்சு, ஒரு அசைவு உண்டாச்சு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு எலும்பும் அப்படியே அசைஞ்சிச்சான். நாம் அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தனியாக நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சுற்றி எலும்பாக இருக்குது. பேசின உடனே எல்லா எலும்பும் நகண்டுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அந்த இடத்தோட என்ன சொல்லுவோம்? சப்த நாடி மடங்கி போயிடும். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு போய் சேர்ந்துதான், கரெக்டாக போய் சேர்ந்துதான். கை எலும்பு கையோட, கால் எலும்பு காலோட கரெக்டாக போய் மேட்ச் ஆச்சு. இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், அந்தந்த எலும்போட போய் சேர்ந்தாச்சாரு தான். அநேக நேரம் அதில் இல்லாதனால தான் பிரச்சனை. கொடுத்துருக்கிறதுல தனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். அன்றைக்கி ஒரு அம்மா என்கிட்ட அப்படி தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் என்னை தள்ளி விடுறாங்க, என்ன குறைனாவது என்கிட்ட சொல்லிட்டு தள்ளலாம்ல. நான் அப்படி என்கிட்ட என்ன குறைய கண்டாங்க அதை சொல்லணுமே. நான் திருப்தியாக கூட போகிறேன், வேண்டாங்கலை, என் குறையவாது சொல்லணுமே. இவர் சொன்னார், இவர் பார்த்து கொண்டிருக்க எல்லாம் நடக்குது, ஆனால் ஆவி இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்ல கொடுத்தார், இவ்வளோ பார்த்துட்டே இல்லை, நரம்பு உண்டாயிடுச்சு, தோல் உண்டாயிடுச்சு, மாம்சம் வந்துருச்சு, எலும்பு என்ன செஞ்சிருச்சு? சேர்ந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லை. அந்த ஆவியை கர்த்தர் அருளுகிறார். ஆமென். அதனால தான் நாமளும் பாடுறோம், ஆவியை அருளுமே சுவாமி, எனக்கு ஆருயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாவிக்கு ஆவி கனியனும் சிநேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் தேவ சமாதானம் நற்குண தயவும் திடவிசுவாசம் சிறிதனும் இல்லை பாடுறோம். நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ, முக்கனி முகம் காணா வெண்பயிர் அல்லவோ, முழு நெஞ்சும் விளைபெற்ற உவர்நலம் அல்லவோ. நாம் அந்த உவர்நலமாக இருந்துடக்கூடாது, ஏதோ விழுந்த வார்த்தை நமக்குள்ளே முளைக்காமல் இருந்துடக்கூடாது. அதனால தான் ஆவியை அருள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு செவி கொடுத்து பாருங்க, அவர் சொல்கிறத, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து பாருங்க, நமக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்கிறதோட விட்டுறாமல் ஒரு வார்த்தை எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வயது முதிர் காலம் வர வர கொஞ்சம் பலவீனங்களும் இருக்குது. ஆனால் கர்த்தர் பலப்படுத்துகிறார், இல்லைன்னு சொல்லலை. சரீரத்தில் மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியில் ஒரு குறைச்சலும் இல்லை. ஆண்டவர் நல்லா தான் நடத்துகிறார். நீங்கள் அதற்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்னும் வார்த்தைகளை சொல்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நாள் மட்டும் பலப்படுத்தணும், ஜெபம் பண்ணுங்க.
இந்த ஊழியத்தை எத்தனையோ பேர் தங்களுடைய பேர் கூட சொல்லாமலாம் தாங்கி வரீங்க. உங்களை எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன் தெரியுமா? நான் உங்களை பார்க்க முடியலேன்னு கவலைப்படல. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற மகிமையான இந்த ராஜ்யத்தில் நிச்சயமாக ஒரு நாள் பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், பிரதர் இதுக்கு நாங்கள் உதவணும்னா எப்படி உதவுறது அப்படின்னு கேட்பீங்க. 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதன் வழியாக ஜிபே, ஃபோன்பே உண்டு தாங்கலாம். எதுக்காக செய்யணும் பிரதர் அப்படின்னீங்கன்னா நிறைய காரியம் இருக்குது. கட்டுமான பணி கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நான் ஒருத்தரை கூட சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம். ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா. திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 16,000 ரூபா வேணும். ஒருவேளை உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருந்து பெரிய வசதியில் இருப்பீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு ஒரு வேனை கூட வைக்கலாம். பார்வையற்றோருக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலை வைக்கலாம். பார்வையற்றோர் மரித்தா அடக்கப்பட்டதுக்கு ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இன்னும் ஒரு கல்லறை தோட்டம் வாங்கப்படலை. மதுரைக்கு இருக்குது, திருநெல்வேலிக்கு வாங்கப்படலை. அதற்காக ஒரு இடத்தையும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் அதற்கென்று உதவலாம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு பில்லு வைக்க முடியுமா பிரதர் கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன தாராளமாக பேசலாம். 10லேருந்து 5 வரைக்கும் உங்கள் ஜெபக்காரியங்களையும் சொல்லலாம். நானும் உங்களுக்காக இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற ஒவ்வொரு அன்பு பெற்றோர், பெரியோர், சிறு பிள்ளைகள், வாலிப என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர் தனக்கு கிடைக்கிற கொஞ்சத்தில் கூட மனமாற தாங்கி வருகிறதை தேவன் அறிவார். ஒவ்வொருவருக்கு அதற்கேற்ற பலனை கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற கவலைகளை, கண்ணீர்களை மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள் மாறட்டும். ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள் மறையட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுங்க. படுக்கையில் படுத்திருக்கிற அன்பு பெரியோருக்கு நல்ல சுகபலத்தை தாங்க. வியாதியின் கொடுமையினால் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற காலை பலப்படுத்துங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.